கண்டிப்பா இன்னைக்கான படத்தை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கதை. ஒன்லைனை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்னைப்பரான நம்ம கதையோட ஹீரோ கிட்ட அதிக பணத்தை கொடுத்து அவன் கண்ணை கட்டி இவன் எங்க போறாங்கிற விஷயத்தையே மறைச்சு ஒரு தனி தீவுல மிகப்பெரிய பள்ளத்துக்கு பக்கத்துல டவரை கட்டி விட்டு ஒரு வருஷத்துக்கு நீ இந்த இடத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, பள்ளத்தோட மறுபக்கத்துல நம்ம ஹீரோவோட டவர் மாதிரியே இன்னொன்னு இருக்கும். அங்கதான் நம்ம ஹீரோனும் வேலைக்கு வந்திருப்பாங்க. ஒருவேளை உதவிக்கு யாரையாச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா கூட மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் ரேடியோ டிவைஸ் மூலமா நம்ம ஹீரோவை வேலைக்கு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க நம்மால் கிட்ட பேசுவாங்க. இப்பேற்பட்ட நிலைமையில திடீர்னு ஒரு நாள் இவன் பாதுகாக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பள்ளம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மர அரக்கர்கள் வெளியில வராங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்து அல்லு விட்டுரும். உண்மையாவே இந்த மர அரக்கர்கள் யாரு, எதுக்காக அமெரிக்கா இந்த இடத்தை பாதுகாக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமான உண்மையை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாங்களா, கடைசியில அந்த இடத்தை விட்டு உயிரோட தப்பிச்சாங்களாங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி கார்ஜின் சூப்பரான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்பவே சொல்லிடுறேன், முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு கதை அப்படியே பொறுமையா மூவ் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனுக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்ல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பானுங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே மறக்காம நீங்க பிறந்த வருஷம் என்னங்கறத கமெண்ட்ட சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பதுங்கு குழிக்குள்ள இருந்து நம்ம கதையோட ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ பணத்துக்காக கொலை பண்ணக்கூடிய ஒரு அசாசின். அதுக்காக கெட்டவ கிடையாது. யூரோப்பியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. பைனாகுலர் வச்சு கிட்டத்தட்ட 2000 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை நோட்ட விட்டுட்டு இருப்பா. அப்ப அங்க ஒரு பிரைவேட் ஜெட் வருது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பணக்காரன் இறங்கி வருவாரு. சரியான நேரத்துல நம்ம ஹீரோயினும் ஸ்னைப்பரை வச்சு அந்த பணக்காரன் கதையை முடிச்சிட்டு புல்லட்டோட ஷெல் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இந்த இடத்துல அப்படியே சர்வலட்சணமா டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கதை அமெரிக்கால இருக்க நம்ம ஹீரோ கிட்ட போகுது. இவனோட பேரு லெவே. சொல்ல போனா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை போலவே இவனும் ஒரு தரமான ஷூட்டர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா உலக அளவுல நம்ம ஹீரோ தான் முதல் இடத்துல இருக்கான். என்னதான் அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு இவன் நிறைய பேரை கொன்னாலும் கூட அதுல இவனுக்கு நிம்மதி இல்ல. சோ அதனாலேயே கடந்த 4 வருடங்களா வேலை பார்க்காம ரொம்ப யதார்த்தமா தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். வழக்கம் போல காலையில கண்ணு முடிச்சவன் பக்கத்துல இருக்க கடற்கரைக்கு வரான். எப்பவுமே நம்ம ஆளோட கையில ஒரு நோட் இருக்கும். சோ கடற்கரையில உட்காந்துக்கிட்டு தனக்கு தோணக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஒன் பை ஒன்னா ஒரு கவிதையா அந்த நோட்ல எழுத ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா அவனோட மொபைலுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வருது. இந்த மாதிரி பெண்டல்டன் ஏரியால என்ன வந்து பாரு, எஸ்யூவி கார் ஒன்ன பிக்கப் பண்ணிக்கோ, இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி லொகேஷனை கூட அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வண்டியை பிடிச்சு நம்மால நேரா அந்த பெண்டல்டனுக்கு வந்துட்டான். பார்த்தா உள்ள அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஆர்மி ஹெட் இருக்காங்க. ஓ நீதான் லேவேவா, உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் இப்பதான் பார்த்தேன். கடந்த 4 வருஷங்களா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மேடம் இப்ப வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. சோ நானும் சும்மா இருக்கேன். இதுக்கு தனியா எந்த ஒரு ரீசனும் கிடையாது. சரி அதெல்லாம் விடுத்தல, எனக்காக நீ பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒரு வருஷம் நான் சொல்லக்கூடிய இடத்துல போய் காவல் காத்தா போதும். நீ ஒரு ஆள் கதையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வாங்குவியோ அதை விட 3 மடங்கு நான் உனக்கு கொடுக்குறேன். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோவும் அதுக்கப்புறமா இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். ஏன்னா தன்னோட வாழ்நாள்ல இவ்வளவு பணத்தை மிஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோவுக்கு விருப்பம் இல்ல. கட் பண்ண அடுத்த நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் யூரோப்ல இருக்க தான் அப்பாவை பார்க்க வந்திருக்கா. கூடவே அம்மாவுக்கு இன்னைக்குதான் நினைவு நாள். போன வேலை என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சு. சரி தோட்டாவோட ஷெல்ல கூட நைனா அதை எடுத்து ஒரு கவருக்குள்ள வைப்பாரு. பார்த்தா அதுக்குள்ள 100கணக்கான ஷெல் இருக்கு. நீ செஞ்ச பாவங்களை நான் ஏத்துக்கிறேன். நீ இறந்து போனதுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போ, உனக்கு பதிலா நான் நரகத்துக்கு போறேன்னு வேண்டிப்பாரு. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோனும், அப்பா நான் ஒரு டாக்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணனே, அங்க போய் பாத்தீங்களா? எப்பவோ பார்த்தாச்சு, ஆனா அவரால் என்ன காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்னோட நுரையீரல் கணையொன்னு எல்லாத்துலயுமே புற்றுநோய் பரவி இருக்க. செல்லம் எனக்கு புரியுது, எனக்காக தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. ஒரு உண்மையை சொல்லவா, நான் தனியா வாழ்றதை விட இறந்து போய் அம்மா கூட புதைக்கப்பட்டா கூட என்னோட ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். February 14 வேலண்டைன்ஸ் டே இருக்குல்ல, அன்னைக்கு என்னோட உயிரை நானே விட போறேன். மறக்காம என் உடம்ப அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துல புதைக்க சொல்ல. அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா இந்த புற்றுநோயோட வழியை என்னால பொறுத்துக்க முடியல. ஒருவேளை நீ என்ன மிஸ் பண்ணா வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பாரு, கண்டிப்பா அது மூலமா நான் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். அழுதுகிட்டே ஹீரோனும், அப்பா இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கால் வந்துச்சு, அவங்களுக்காக நான் ஒரு பெரிய மிஷினை முடிச்சு கொடுக்கணுமா? அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே, பார்த்து நல்லபடியா போயிட்டு வான்னு பெத்த பொண்ண அந்த இடத்த விட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கிடையில ஆர்மி ஹெட் கூட டீல் போட்ட நம்ம ஹீரோ மயக்க ஊசியை போட்டுக்கிட்டு பையன் பிளைட்ல பறந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டப்புனு கடன் முழிக்கிறான். இப்ப இந்த பிளைட் எந்த நாட்டுக்குள்ள இருக்குங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது அந்த பிளைட்ல இருக்க ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து, நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு, தெற்கு பகுதியில 36 மைல் நடந்து போனா போதும், உன்னோட வேலை என்னங்கிற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய எங்களோட ஆளை சொல்லுவாரு. சரி ஒரு அரசாங்கம் தன்னை ஏமாத்தாதுங்கிற நம்பிக்கையில பிளைட்டை விட்டு குதிச்சு பாராசூட் வழியா பாதுகாப்பா தரையிறங்கிடுவான். 36 கிலோமீட்டர் காடு மேடு மலைகளை கடந்த ஒரு வழியா அந்த சோல்ஜர் சொன்ன லொகேஷனுக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்ப கரெக்டா சைமன் சொல்லப்படக்கூடிய ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோவை சந்திக்கிறான். அட உன்னோட பேரு லெவே தானே, நீங்க வருவங்கிறத அபிஷியல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடந்த 1 வருடமா நானும் இந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கேன். பேச்சு துணைக்கு கூட எனக்கு ஒரு ஆள் கிடைக்கல.
கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்னோட வேலை என்ன? அட ரொம்ப சிம்பிள்பா. உனக்காக ஒரு டவர் இருக்கு, அதுக்கு மேல ஏறி தினமும் நீ இந்த இடத்த பாதுகாக்கணும். மழை நீரை சேகரிக்கிறதுக்காக தொட்டி இருக்கு, சோ குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. தோ கண்ணுக்கு முன்னாடி இருக்க பள்ளத்துக்கு பக்கத்துல நிறைய வெடிகுண்டுகளை வச்சிருப்போம். சோ தினமும் காலையில எழுந்ததுமே அது ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீ பாக்கணும். அப்புறம் நம்மளோட வெஸ்ட் ஏரியா ஃபுல்லாவே நிறைய சேட்டலைட் டவர்ஸ் இருக்கும், அதுவும் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நோட் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் ரேடியோ மூலமா நீ அபிஷியல் கிட்ட பேச முடியும். ஒருவேளை நிலைமை கைமீறி போயிடுச்சு, ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் நீ மறுபடியும் ரேடியோ மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அப்போ உடனே சந்தேகத்துல ஹீரோவும், சரி வழியில இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு, இத நான் பாதுகாக்கிறேன், ஆனா ஆப்போசிட்ல இதே மாதிரியே டவர் இருக்கே, அங்க யார் இருக்காங்க? இந்த பாரு, அமெரிக்காவுக்காக நீ இந்த இடத்த பாதுகாக்கிற, அதே மாதிரியே ஆப்போசிட் டவர்ல இருக்கவங்க யூரோப்புக்காக அந்த இடத்த பாதுகாக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீ ஆப்போசிட்ல இருக்க ஆள்கிட்ட மட்டும் பேசவே கூடாது. நான் இங்க வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, சோ காலையில விடிஞ்சதுமே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ தான் இந்த இடத்த பாதுகாக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஒன்ன மாதிரியே ஆப்போசிட்ல இருக்க டவரை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு புது ஆள் வந்திருக்காங்க. சந்தேகத்துல நம்ம ஆளு, ஆமா இதுக்காக இவ்வளவு டவர்ஸ் வச்சிருக்காங்க, உனக்கு இன்னுமா புரியல? இது எல்லாமே டூப்ளிகேட் டவர்ஸ். வெளி உலகத்துல இருக்க மக்களுக்கு இந்த பள்ளத்தை பத்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டவர்ஸையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரியா இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு நாடுகளுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. சோ அன்னையில இருந்து இந்த பள்ளத்தையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. என்னதான் இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ஏப்பா இந்த பள்ளத்தை பாதுகாக்கிறீங்க சரி, ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்காக இந்த இடத்தை பாதுகாக்கணும்? உடனே சைமன் கையில இருக்க ஒரு சின்ன பாம அங்க இருக்க பள்ளத்துல தூக்கி போடுவான். அது வெடிச்ச அடுத்த நொடியே உள்ள இருந்து பயங்கரமான மிருகங்கள் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. இதை கேட்டு மிரண்டு போன ஹீரோவும், யோ என்ன சத்தம் அது? எனக்கும் தெரியாது, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த டவர்ல வேலை பார்த்தால அதுங்களுக்கு ஹாலோமேன்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை, எக்காரணத்தை கொண்டும் இந்த குழியை விட்டு அந்த ஹாலோமேன்ஸ் மட்டும் வெளியில வரவே கூடாது. அப்படின்னா நீங்க அதை பாத்திருக்கீங்களா? இப்போ வரைக்கும் இல்ல. சரிப்பா டைம் ஆயிடுச்சு, தூங்க போலாம். உனக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே தோ இங்க இருக்க பங்கருக்குள்ள இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. சைமன் பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிக்கிட்டு ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு சில மைல் தூரம் கடந்து வந்து ஒரு மலையோட உச்சியில பிளார் அடிப்பான். அப்ப இவனை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு சாப்பர் அங்க வருது. அழகா கைத்த பிடிச்சு தொங்குனபடியே நம்மால போயிட்டு இருப்பான். அப்ப சாப்பருக்குள்ள இருக்க ஒரு சோல்ஜரும், சார் உங்களோட ஐடென்டிட்டிய சொல்லுங்க, அப்பதான் என்னால உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போக முடியும். உடனே இவனும் காக்கா பறக்குது கழுகு சிரிக்குதுன்னு 2-3 கோட் வேர்ட்ஸ் சொல்லுவாரு. அடுத்த நிமிஷமே அந்த சோல்ஜர் என்ன யோசிச்சான்னு தெரியல, துப்பாக்கிய வச்சு சைமனை அதே இடத்துல சுட்டு கொன்றுவாங்க. அப்படின்னா நாளை பின்ன ஒரு விஷயத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கூட இவனுக்கும் இதே நிலைமை தான் வரும் போல. பாவங்க, இது எதுவுமே தெரியாத ஹீரோ காலையில எழுந்ததுமே அங்க இருக்க வெடிகுண்டுகளை செக் பண்ணிட்டு சேட்டலைட் டவர்ஸும் ஒழுங்கா ஒர்க் ஆகுதாங்கிற விஷயத்தை செக் பண்ணிட்டு ரேடியோ மூலமா இந்த விஷயத்த அபிஷியல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அப்ப சந்தேகத்துல, சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லுவான். ஆனா அந்த பயபுள்ளிங்க டப்புன்னு பதிலே பேசாம கட் பண்ணிடுவானுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் 30 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளால ரேடியோலயே கான்டாக்ட் பண்ண முடியும். ஒரு கோவத்துல தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அங்க அடுக்கி வச்சிருக்க ஒரு சில புக்ஸ் எல்லாம் கவனிக்கிறான். பார்த்தா அங்க இருக்க ரேக்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு சில வார்த்தைகள் எழுதப்பட்ட மாதிரி தெரியுது. சந்தேகத்துல அந்த ரேக்கை நகர்த்திட்டு படிச்சு பார்க்கும்போது சரியா 1940வது வருஷத்துல இருந்து இதுக்கு முன்னாடி இந்த டவர்ல காவலுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நிறைய வார்த்தைகள் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல டேவிட்ங்கிற ஒரு ஆளு, உனக்கு ஆபத்தான பாதை ஒண்ணு கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த இடத்தை விட்டு நீ தப்பிக்கிறதுக்காக உன்னோட முழு திறமைகளை பயன்படுத்துவங்கிற மாதிரி எழுதிருக்கு. நம்மளால அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம தோட்டத்துல இருக்க காய்கறிகளை பறிச்சிட்டு இருப்பான். அப்ப ஆப்போசிட்ல இருக்க டவர்ல யாரோ ஒருத்தர் ரம்பத்தை வச்சு அறுக்கக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே பைனாகுலர் வழியா பாக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ தான் கட்டிங் மிஷினை வச்சு மரத்தை அறுத்துட்டு இருக்கா. சோ ரொம்ப தெளிவா தெரியுது நம்ம ஹீரோவை எப்படி ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் ஹீரோனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது மின்னல் சவுண்ட கேட்டு டப்புன்னு கண்ண முழிக்கிறான். யாரோ எதிரிகள் தான் வந்துட்டாங்க போலன்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரெட்டியா நிப்பான். ஆனா நினைச்ச மாதிரி அங்க எதிரிகள் யாருமே வரல. ஒரு பதட்டத்துல டப்புன்னு எழுந்திருப்பால. அப்ப கீழ இருந்த கண்ணாடியில காலை வச்சு பைபிளுக்கு சமக்காயங்க. உடனே அதுக்கு மருந்து போட்டுட்டு ஆப்போசிட் டவர்ல மறுபடியும் பைனாகுலர் வச்சு பாக்கும்போது நம்ம ஹீரோயின் உட்கார்ந்திருப்பா. கேண்டில்ஸ் அணைச்சிட்டு அவ பாட்டுக்கு தூங்க போயிடுவா. கட் பண்ணா அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுக்கு பிறந்த நாள் வருது. பாவம் புள்ள தனியா உட்காந்துட்டு கேண்டில ஊதிட்டு கேக்க சாப்பிட போகும்போது என்ன யோசிச்சானே தெரியல. ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோவை பைனாகுலர் வழியா பாப்பா. பையன் ஒரு பக்கத்துல கவிதை எழுதிட்டு இருப்பான். இவன் என்ன யோசிச்சானே தெரியல. பக்கத்துல இருக்க ஒரு பலகை எடுத்து உன்னோட பேர் என்னங்கிற மாதிரி எழுதி காட்டி துப்பாக்கி வச்சு டப்புன்னு சுடுவா. இந்த சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்த பாத்துருவான். ஆனா பதிலுக்கு இவனை பாருங்க, நீயும் நானும் வெவ்வேறு நாடுகளுக்கு வேலை பாக்குறோம், ரெண்டு பேருமே நம்மளோட அடையாளத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு எழுதி காட்டுவான். ஹீரோனுக்கா செம கோவம். இந்த பாரு, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், சோ எனக்கு பிடிச்ச எதை வேணா நான் பண்ணுவேன்னு எழுதி காட்டுவா. ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஹீரோனோட திமிர்த்தனம் தான் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. சோ அதனாலயே சிரிச்சுக்கிட்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு எழுதி காட்டிட்டு அட் டைம்ல ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதோட விட்டா பரவாயில்ல, பாட்டை போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு எங்க நீயும் டான்ஸ் ஆடு, நான் அதை பாக்கணும்னு ஹீரோயின் சொல்லுவா. பதிலுக்கு நம்மாலே, ஏமா எனக்கு டான்ஸே வராதுன்னு சொல்லுவான். அட சாம்பார் சாதம் அப்படின்னா உனக்கு என்னதான் வரும்? என்னோட டார்கெட் யாரா இருந்தாலும் சரி அதை என்னால குறி வச்சு சொல்ல முடியும். அப்படியா, உன்னோட ரேஞ்ச் என்ன? 3426 மீட்டர்னு சொல்லுவான். ஹீரோனுக்கு இதை கேட்டு சம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோனால 2000 மீட்டர் வரைக்கும் மட்டும் தான் குறிய தெளிவா வைக்க முடியும். சோ ஒரு ஆர்வத்துல உன்னால முடிஞ்சா இந்த பாட்டில சுட்டு காட்டுன்னு ஒரு டேபிளுக்கு மேல வைப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் துப்பாக்கி எடுத்துட்டு வரேன்னு இவன் திரும்பும் போதே நம்ம ஹீரோனை பாருங்களேன், ஹீரோ
டேபிள்ல இருந்த தண்ணி பாட்டில குறி வச்சு சுடுவா. பதிலுக்கு நம்ம தலைவனும் சும்மா கிடையாது, துப்பாக்கி எடுத்து மறுபடியும் ஒயின் பாட்டிலுக்கு ஒரு ஷாட். சரி இப்பவாச்சும் ஹீரோயின் அமைதியா இருப்பான்னு பார்த்தா அதான் கிடையாது. இன்னொரு பாட்டில் எடுத்து தான் தலைக்கு மேல வைக்கிறா. இவளுக்குள்ள இருக்க அந்த திமிராலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல காதல் உருவாகுது. கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்த சடனா ஹீரோயின் நம்ம ஹீரோவோட டவருக்கு கீழே எதையோ ஒன்ன பார்த்து செமையா ஷாக் ஆகுறா. சோ உடனே நீயும் கீழே பாருன்னு ஹீரோவுக்கு சிக்னல் காட்டுவா. என்னன்னு புரியாம ஹீரோவும் லைட் அடிச்சு பாப்பான். ஆனா இவனோட கண்ணுக்கு எதுவும் தெரியல. அதுவே ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த பள்ளத்தை சுத்தி இருக்கக்கூடிய பாறைகள்ல ஏதோ ஒண்ணு அசையக்கூடிய விஷயத்த ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டவருக்கு மேல இருக்க ஹீரோ கண்ணை வச்சு ஸ்கோப் போட்டு பார்க்கும்போது பாக்குறதுக்கு மனித உருவத்துல ஒரு சில மர அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறைக்கு மேல ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவங்க தான் சைமன் சொன்ன அந்த ஹாலோமென்ஸ்ங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியை வச்சு சரமரியா சுட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே ஒரு சில பாம்பு வேற தொங்க விடப்பட்டிருக்குல்ல, இப்ப அதுவும் கண்ணா பின்னாடி வெடிக்குது. ஆக்சுவலா ஹீரோ மட்டுமே தனியா சண்டை போடல, ஆப்போசிட்ல இருக்க ஹீரோனுமே மிஷின் கன் ஆன் பண்ணி விட்டு நம்ம ஹீரோவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த மர அரக்கர்கள் ரொம்ப பக்கத்துல வந்துருவாங்க. சோ குறிப்பிட்ட சென்சாரை டச் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க மிஷின் கன்ல ஆக்டிவேட் ஆகி கண்ணுல படக்கூடிய எல்லாத்தையுமே சுட்டு தள்ளுது. ஒரு வழியா ஹீரோ கிட்ட இருந்த ஒட்டுமொத்த அரக்க பைபிளைங்களையும் போட்டு தள்ளியாச்சு. ஆனா ஹீரோனுக்கு சடனா ஒரு மயான அமைதி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சத்தமே போடாம நம்மால ஒவ்வொரு அடியா பின்னோக்கி நடப்பா. அப்ப பாருங்க இவ டவருக்கு மேல ஒரு அரக்க மிருகம் வந்துருச்சு. நல்ல வேலை கையில துப்பாக்கி வச்சிருப்பால, சோ அதை வச்சு ஒரு அரக்கனை போட்டு தள்ளிடுவா. இத மறுபக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோ மிஷின் கன் ஆன் பண்ணி விட்டு இப்ப ஹீரோனுக்கு இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்பால தெரியாதனமா நம்ம ஹீரோயின் தோள்பட்டையில ஒரு சின்ன மெட்டல் பீஸ் குத்திடும். இருந்தாலும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அங்க இருந்த ஒட்டுமொத்த அரக்கர்களையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோனுக்காகவே நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ காவலுக்கு இருக்கான். ஆனா இப்பவுமே நம்ம ஹீரோயின் சும்மா கிடையாது. என் வாழ்க்கையிலேயே இதான் மோசமான பர்த்டேன்னு எழுதி காட்டுவா. ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. டேமேஜ் ஆன தடுப்பு வேலிகளையும் புதுசா வெடிகுண்டுகளையும் நம்ம ஆளுங்க செட் பண்ணுவாங்க. அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஒரு சின்ன ட்ரோன் பறந்து வருது. ஒரு பயத்துல நம்ம ஹீரோயின் அதை சுடலான்னு பாப்பா. ஆனா ஹீரோ வேணான்னு தடுக்கிறான். அப்ப என்னாச்சுன்னு தெரியல, வந்த ட்ரோனும் அந்த இடத்த விட்டு டப்புன்னு பறந்து போயிடும். இங்க கட் பண்ணா அடுத்த ஒரு சில மாதங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட டிசம்பர்ல பனிப்பொழிவு ஏற்படுது. அடிக்கடி ஹீரோ பைனாகுலர் வழியா ஹீரோனை பார்க்கும்போது அவ ரொம்ப சோகத்தோடையும் பயத்தோடையும் இருக்க விஷயத்தை தெரிஞ்சுப்பான். சோ அவளை நார்மல் ஆக்கிறதுக்காக தன்னோட டவர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கிறிஸ்துமஸ் மரத்துக்கு அப்படியே மாட்டி விடுவான். இத பார்த்ததுமே ஹீரோனுக்கும் அளவு கடந்த சந்தோஷம். அவ்வளவு சும்மா கிடையாது, பணியாளியே ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு லிவிங்கிற பேரை வச்சு அது கூட உட்கார்ந்து சரக்கடிப்பா. சொல்ல போனா ஹீரோவும் இதையே தான் பண்ணுவான். அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோ டவரை சரி பண்ணுவான்ல, அதே டைம்ல ஆப்போசிட்ல ஹீரோயினும் டவரை சரி பண்ணிட்டு இருப்பா. சோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோவோட பார்வை அடிக்கடி ஹீரோயின் பக்கமா திரும்புது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு பாசத்தை காட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த தூரமே இவங்களுக்குள்ள இருந்த காதலையும் அதிகமாக்குது. கட் பண்ண இப்ப பிப்ரவரி 14 வந்துருச்சு. நைட்டு நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு, ஏன் சோகமா இருக்குன்னு ஹீரோ கேட்பான். இல்ல என்னோட அப்பாவுக்கு கேன்சர், சோ அவர் இன்னைக்கு தான் தற்கொலை பண்ணி இறந்து போக போறேன்னு சொன்னாரு. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். நைட்டு ஃபுல்லா ஹீரோவுக்கு ஹீரோயினோட கண்ணீர் மட்டும் திரும்ப திரும்ப ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. எப்படியாச்சும் அவளை பார்க்கணும், அவ கூட நம்ம இருக்கணுங்கிற ஆசையில இந்த பக்கத்துல இருந்து ஆப்போசிட்ல இருக்க ஹீரோயினோட டவருக்கு போற அளவுக்கு நிறைய கேபிள்ஸை கலெக்ட் பண்ணுவான். கூடவே ராக்கெட் லான்ச்சர் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய வெடிமருந்தை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ராக்கெட் லான்ச்சரோட தோட்டாவோட சேர்த்து இவன் அந்த கேபிளோட ஒரு பக்க முனையை கனெக்ட் பண்ணி விட்டுருவான். ரெண்டாவது பக்க முனைய பக்கத்துல இருக்க மரத்தோட லாக் பண்ணிட்டு காலையில விடுஞ்சதுமே ஆப்போசிட் சைடுல குறி வச்சு தாக்கும் போது அது நல்லபடியா ஒரு மரத்துல போய் லாக் ஆயிடும். இப்ப ஹீரோ இங்க வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த ஹீரோனும் புரிஞ்சுப்பா. சோ உடனே பைனாகுலர் வழியா பாக்கும்போது இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தான் டின்னர் சாப்பிட போறேன்னு நம்ம ஹீரோ எழுதி காட்டுவான். யாருன்னே தெரியாத ஒருத்தன் தனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான்னு ஹீரோனுக்கு ஒரு பக்கத்துல ஆனந்த கண்ணீர். அதுக்கப்புறமா பாராசூட் பேக்கையும் பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியும் மாட்டிக்கிட்டு குறுக்க இருக்க அந்த கேபிள பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ ஆப்போசிட் சைடுக்கு வந்துருவான். எனக்கு நடக்கிற எதுவுமே கனவா நிஜமான் புரியவே இல்ல, ரொம்ப யோசிக்காத, இது நிஜம்தான் சொல்லிட்டு தான் கொண்டு வந்த பூக்களை ஹீரோன் கிட்ட கொடுப்பான். பதிலுக்கு அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எப்பா உண்மையில செம கபடிக்குது, பின்னாடி பாத்திங் ரூம் இருக்கு, நல்லா குளிச்சுட்டு வா, உனக்கு சுத்தமான உடைகளை கொடுக்குறேன்னு பக்காவா கோட்டு சுட்ட மாட்டி விட்டா. பிளான் போட்ட மாதிரியே அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அப்ப பேச்சுவாக்குல ஹீரோனும், ஆமா நீ எப்படி ஒரு அசாசினானே, நான் வளர்ந்த ஊரு அமெரிக்கால இருக்க ஒரேகான், என் அப்பா ஒரு சிறந்த வேட்டைக்காரன், அவரை போலவே நானும் இருக்கணும்னு எப்பவுமே என்னையும் வேட்டைக்காக வெளியில கூட்டிட்டு போவாரு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவங்களுக்குள்ள இருந்த காதல் அதிகமாகி கட்டி பிடிச்சு அன்னைக்கு நைட்டு கசமசா பண்ணிட்டானுங்க. உடனே ஹீரோவும், எனக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா, தோ இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹாலோமென்ஸ் பத்தி கிடையாது, நமக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஒரு வருஷம் முடிய போகுதுல்ல, அதுக்கப்புறமா நீயும் நானும் ஈரோப்ல சந்திச்சு இந்த கொலை பண்ற வேலையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நமக்குன்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். பரவாயில்லையே, என் மேல உனக்கு அந்த அளவுக்கு லவ்வான, நைட்டு ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாசத்துல ஒரு நாள் ரேடியோ மூலமா அபிஷியல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, சோ அது நாளைக்கு தான். அதனால காலையில விடிஞ்சதுமே ரோப்ப போட்டு ஹீரோ மறுபடியும் தன்னோட டவருக்கு போயிட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் பள்ளத்துக்குள்ள இருந்த அந்த மர அரக்கர்கள் பாறைகளை புடிச்சு வெளிவர ட்ரை பண்ணுவாங்க. அப்ப தெரியாதனமா ஹீரோ செட் பண்ணி வச்ச அந்த பாம் இருக்கு இல்லையா, அதை போய் தொட்டதுமே டம்முன்னு வெடிக்கும். இது மூலமா ஹீரோ கட்டி வச்சிருந்த ரோப் இருக்கு இல்லையா, அதுவும் கட்டாகி பாவம் நம்மளால அவ்வளவு பெரிய பள்ளத்துல
ஆழத்துல விழுந்துருவான். நல்ல வேலை ஹீரோ கிட்ட பேராஷூட் இருந்திருக்கும். கடைசியில அதை மட்டும் ஓபன் பண்ணிட்டு நம்மால டப்புன்னு மயங்கிடுவான். இப்ப இந்த விஷயத்த மறுபக்கத்துல இருக்க ஹீரோயின் பார்த்து சும்மா இருப்பாளா? எப்படி இருந்தாலும் ஹீரோவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல 2-3 துப்பாக்கிகளையும் போதுமான அளவுக்கு தோட்டாக்களையும் எடுத்துக்கிட்டு கூடவே பள்ளத்துல இருந்து திரும்ப மேல வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களை தூக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி தேவை. சோ அது மாதிரி ஒரு சின்ன ரோப் கண்ணையும் தூக்கிட்டு யோசிக்காம அவ்வளவு பெரிய பள்ளத்துல தாவி குதிக்கிறா. நார்மலா பார்த்தா அது வெறும் பள்ளமா இருந்திருக்கும்ல, ஆனா அடியாளத்துக்கு வந்து பாக்கும்போது அங்க காடு மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கு. கூடவே நம்ம ஹீரோயினும் அங்க இருக்க ஆத்துல விழுந்துருவா. தெரியாதனமா பேராஷூட் வேற பக்கத்துல இருக்க பாறையில மாட்டிக்கும். சோ நம்மால தண்ணிக்குள்ளேயே மூழ்கிற லெவலுக்கு போயிடுவா. கடைசி நிமிஷத்துல எப்படியோ ரோப்ப கட் பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆனாலும் கூட ஹீரோயின் வரும்போது அந்த ரோப் கண்ணை கொண்டு வந்திருப்பால, அது தெரியாதனமா தண்ணிக்குள்ள விழுந்துரும். ஆனா இதை நம்மால கவனிக்காம தட்டு மாதிரி எப்படியோ கரைக்கு வந்துட்டா. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பையன் இப்பதான் மயக்கத்தை விட்டு கண்ணமுழிக்கிறான். பார்த்தா ஒரு மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பூரா மாதிரியான ஒரு அரக்க மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து அவனை அப்படியே கடிக்கலாம் ட்ரை பண்ணும். நல்ல வேலை நம்மள் கிட்ட பிஸ்டல் இருக்கும். சோ அதை வச்சு சுட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அதுவும் தற்காலிகமா தான். ஏன்னா இவன் விழுந்த வேகத்துக்கு தரையில இருந்த வேர்கள்லாம் ஏதோ அப்பளம் மாதிரி நொறுங்குது. அது மட்டும் இல்ல அந்த வேர்களுக்கு உயிர் இருக்கு போல. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை நகரவே முடியாத மாதிரி லாக் பண்ணத பக்கவாட்டுல இருந்த கூர்மையான நகங்கள் மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வந்த இவன் அப்படியே சாப்பிட பாக்குது. எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே நம்மளால அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகவே முடியல. பால் ஊத்த போறாங்களோன்னு நினைக்கும் போது நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோயின் துப்பாக்கியை பயன்படுத்தி மர வேர்கள் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவா. அட எனக்காக தான் இந்த பள்ளத்துக்குள்ள வந்தியா? பின்ன உன்னை அப்படியே விட்டுருவே நினைச்சியா? என் கூடவா, நமக்கு அதிக நேரம் கிடையாது. கட்டான அந்த கேபிள திரும்ப கண்டுபிடிச்சாகணும். ஏமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ திரும்ப போறதுக்கு ரோப் கண்ணை கொண்டு வந்தியா? பயப்படாத, நான் அதை பாதுகாப்பா எடுத்து வச்சிருக்கேன். இப்படி பேசிக்கிட்டே பொடி நடையா நடக்கும் போது பக்கத்துல என்ன இருக்குங்கிற விஷயத்த கூட தெளிவா பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வெள்ளை நிற புகையா பறந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு குதிரையில வந்த ஒரு மர அரக்க ஹீரோ அப்படியே அலைக்க தூக்கிட்டு போயிடுவான். இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோயினை இன்னொரு அரக்கன் புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ஆனா கடவுள் புண்ணியத்துல 2 பேருக்கிட்டயுமே துப்பாக்கி இருக்கு. சோ ரொம்ப அசால்ட்டா அந்த அரக்கர்களை போட்டு தள்ளிடுவாங்க. இந்த பாரு, இது நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கு. இவங்க எல்லாம் யாரு, எப்படி இங்க வந்தாங்கன்னு எதுவும் புரியல. பயப்படாத, நம்ம கூடிய சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு பேக செக் பண்றப்பதான் நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ கொண்டு வந்த அந்த ரோப் கன் இருக்குல்ல, அது தொலைஞ்சு போன விஷயமே இப்பதான் இந்த பைபிளுக்கு தெரியுது. டே ஹீரோ, கண்டிப்பா நான் அங்க இருக்க ஆத்துல விழும்போது அங்கதான் அந்த ரோப் கன்னு விழுந்திருக்கும். என்ன மன்னிச்சிரு, நாம இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். அப்பதான் இவன் சுட்டு சாகடிச்ச அந்த மர அரக்கர்கள் யாருன்னு பாக்கும்போது அவங்க உடைகளை செக் பண்ணும்போது இது ஒரு ஆர்மி சூட்டுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அடியே இத பாத்தியா, இது எல்லாமே 1940வது வருஷத்தை சேர்ந்த உடைகள். அப்படின்னா 2ஆம் உலக போர் ஆரம்பத்திலேயே இங்க வந்த ஒரு சில பேர் இறந்து போயிருக்கணும். அவங்க தான் இப்படி அரக்கர்களாவும் உருமாறி இருக்காங்க. ஆனா ஏன் எப்படிங்கிற கேள்வி நம்ம ஹீரோவுக்கு அதிகமா இருக்கு. சோ பொடிநடையா அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ மனுஷனோட மண்டவோடுமா இருக்குங்க. 1-2 தான் பரவாயில்ல, இவங்க பார்க்கக்கூடிய எல்லாமே அப்படிதான் இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல சின்ன சின்ன வீடுகளை கவனிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வெவ்வேறு நாடுகளுக்கு சொந்தமான கொடிகளும் பறந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு 4 திசைகள்ல இருந்தும் மர அரக்கர்கள் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. எப்பா லவே, நம்ம நினைக்கிறத விட அந்த அரக்கர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. முதல்ல நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகணும்னு பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சோட கதவை திறந்து உள்ள வராங்க. அப்ப பாருங்க, ஏற்கனவே அந்த கதவு உள்பக்கத்துல பூட்டப்பட்டிருந்திருக்கு. இங்க ஒரு சிலரோட இறந்து போன எலும்பு கொடுகளும் இருக்கு. அவங்களோட கையில ஒரு சின்ன வாட்ச் இருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும் அதை லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஏய் இதெல்லாம் சைனைட் பா அப்படின்னா இங்க இருக்க மர அரக்கர்களை பார்த்து பயந்துதான் தங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. சடனா ஹீரோனுக்கு மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சந்தேகத்துல அண்ணாந்து பார்க்கும்போது மிகப்பெரிய சிலந்தி பூச்சி ஒண்ணு டக்குனு இவன் மேல தாவி குதிக்குது. அதோட மண்டைய பாத்தீங்களா, அப்படியே மனுஷனோட மண்டையோட மாதிரியே இருக்கு. அட் அ டைம்ல 10-15 பூச்சிகள் இவங்கள தாக்குது. என்னதான் ஓரளவுக்கு துப்பாக்கிய வச்சு அதெல்லாம் சமாளிச்சாலும் கூட மர அரக்கர்கள் வேற கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஹீரோனை கீழே தள்ளி கொம்புகளை வச்சு குத்தலான்னு பாப்பானுங்க. சரி ஹீரோ ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இப்ப அவனை இன்னொரு அரக்க லாக் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஹீரோயின் கடுப்பாகி முட்டை வந்த மர அரக்கனோட கொம்புகளை பிடிச்சு சொலட்டி உரட்டி இதா சாக்குன்னு துப்பாக்கி எடுத்து ஒரு போடு. ஹீரோவை டார்ச்சர் பண்ண அந்த மிருகத்துக்கு ஒரு போடு. லவே, ரொம்ப நேரத்துக்கு நம்மளால இதே இடத்துல இருக்க முடியாது, வா முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு ஒரு வெடிகுண்டு கண்ணை வச்சு அந்த சர்ச்சையே உடைச்சு தள்ளிட்டு பக்கவாட்டுல இருக்க பாறைகள் கிட்ட வந்துட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல அங்க ஒரு இரும்பு கதவு இருக்கு. உயிருக்கு பயந்து 2 பேருமே உள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. ஆனா அங்கேயுமே நிறைய வித்தியாசமான மரத்தோட வேர்கள் படர்ந்திருக்க விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. உடனே ஹீரோனும், ஏபா வெளியில பார்த்தோம்ல வேர்கள், அது எல்லாமே இங்க இருந்துதான் வெளியில போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான் புரியலன்னு ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட எலும்பு கூடுகள்ல வித்தியாசமான செடிகள் கூட முளைச்சிருக்கு. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க எலும்பு கூடோட கைகள்ல ஒரு பழைய ரயில் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். அதோட மேல் பகுதியில கர்த்தர் எங்களை மன்னிப்பார் அப்படின்னு எழுதி இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹீரோ இன்னும் ஜெனரேட்டர் கவனிக்கிறா. இது முழுக்க முழுக்க கேஸால இயங்கக்கூடியது. சோ உடனே இவ்வளவு அங்க இருக்க பட்டனை பிடிச்சு அமுக்க அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பவரும் ஆன் ஆகுது. ஹீரோவும் கையில கிடைச்ச ரீல அங்க இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர்ல மாட்டி பிளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரு எமிலா. ஜூலை 12, 1946 2ஆம் உலக போர் ஆரம்பிச்ச அதே டைம்ல அமெரிக்காவும் யூரோப்பும் ஒரு ரகசிய ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. எப்படியாச்சும் தங்களுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ராணுவம் இருக்கணும்னு. ஆனா அது நீங்க நினைச்ச மாதிரி சாதாரண மக்கள் கிடையாது. மரபணு மாற்றத்தால நாங்க
நாங்க சக்தி வாய்ந்த அரக்கர்களை உருவாக்க நினைச்சோம். கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்ச சாம்பிள்ஸ நாங்க ஏவுகணை மூலமா இந்த இடத்தை விட்டு அனுப்ப நினைக்கும் போது எதிர்பாராத விதமா ஏற்பட்ட மிகப்பெரிய நில அதிர்வால ஏவுகணைக்குள்ள இருந்த சாம்பிள் எல்லாம் லீக் ஆச்சு. இது மூலமா மரபணு மருந்து கற்பனைகளுக்கு எட்டாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த வைரஸால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் நார்மலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் தோ என் இடுப்புல இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தழும்புகள் ஏற்படும். இதுதான் இந்த நோய்க்கான முதல் அறிகுறி. காலப்போக்குல நம்ம உடல் உயிரை விட்டு பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா மரபணு மாற்றத்தால மரங்கள் நம்மளை கட்டுப்படுத்தி நம்மள ஒரு அரக்கனா உருமாத்திடும். உண்மை சொல்ல போனா இதுல பாதிக்கப்படுது மனுஷங்க மட்டுமே கிடையாது, மரங்கள், பறவைகள், சின்ன சின்ன உயிரினங்கள் கூட பாதிக்கப்படுது. சோ இப்பேற்பட்ட பேராபத்தை வெளி உலகத்துக்கு போனா கண்டிப்பா ஒரு பெரிய ஆபத்து வருங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே நாங்க அழிக்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே இந்த நோயால பாதிக்கப்பட மாட்டாங்க. அரக்கர்கள் மூலமா யாரு காயப்படுறாங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த 7 நாளைக்குள்ள அவங்களும் ஒரு அரக்கனா மாறுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீடியோவை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சந்தேகத்துல ஹீரோனும் ஏப்பா 1946லயே இந்த அம்மா அந்த மரபணு ஆராய்ச்சி எல்லாம் அழிக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் எப்படி இந்த அரக்கர்கள் மட்டும் இன்னும் இந்த பள்ளத்துக்குள்ள இருக்காங்க? உன் கேள்விக்கான பதில் தோ இங்க இருக்கு. என்ன கம்ப்யூட்டர் காட்டிட்டு இருக்க? அட இன்னுமா புரியல? 1946ல கம்ப்யூட்டரே கிடையாது. அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் கூட அமெரிக்கா ரகசியமா இந்த பள்ளத்துக்குள்ள வந்து ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன கம்ப்யூட்டர்ஸ் தான் இது எல்லாமே. எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு நம்மால கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்க ஃபைல பார்த்ததுமே மிரண்டு போயிடுவான். ஏன்னா இன்னமும் இந்த அமெரிக்கா சும்மா இல்லாம இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மர அரக்கர்களை பயன்படுத்தி அவங்களோட டிஎன்ஏ மூலமா தங்களோட நாட்டுக்காக எக்கச்சக்கமான சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்க பாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பள்ளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெடிமருந்து இருக்கான். அது மட்டும் வெடிச்சா கிட்டத்தட்ட 4.2 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்தா மட்டும்தான் அவங்களால உயிர் பழிக்க முடியுமா? அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தினமும் ஒரு டவரை செக் பண்ணுவாங்கல்ல, ஆக்சுவலா அது கூட இப்ப செட் பண்ணது கிடையாது, இதுக்கு முன்னாடியே செட் பண்ணது. ஒருவேளை தப்பி தவறி நம்ம ஆளுங்க அந்த டவரை ஷூட் பண்ணா மட்டும் போதும், அது டைரக்டா வெடிமருந்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன, டவரும் காலி ஆயிடும், அடுத்த நிமிஷமே அந்த வெடிமருந்தும் வெடிச்சிடும். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ஹீரோயின் மிரண்டு போயிருப்பாங்க. அப்பதான் பயபுள்ள இன்னொரு குண்டை தூக்கி போடுவா. எப்பா லேவே, நான் வரும்போது அவசரத்துல என் பேக விட்டுட்டு வந்துட்டேன். சொல்ல போனா அதுக்குள்ளதான் நிறைய வெடிகுண்டெல்லாம் இருக்கு. அடி பாவி, இதை எப்பயா சொல்லுவேன்? நான் அந்த அரக்கர்கள் கூட சண்டை போட்ட வரைக்கும் அவங்க ரொம்ப திறமையானவங்க, முக்கியமா தந்திரமா செயல்படுறாங்க. எதுக்கும் பாதுகாப்பா தான் வெளியில இருக்க பேக தேடி போகணும்னு பொறுமையா கதவை திறந்த 2 புகைவெடியை போடுவாங்க. ஹீரோனோட பேக் வேற கதவுக்கு ரொம்ப பக்கத்துலயே தான் இருக்கு. அப்பாடா, நம்ம காட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது, வா பேக் எடுத்துட்டு கிளம்பலான்னு இவ அதுல கைய வச்சதுமே அரக்க பயவுளுங்க ரொம்ப புத்திசாலித்தனமா தரையில ஒரு கயிறை செட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அதுல காலை வச்சிருப்பா. குதிரையோட சேர்த்து படு வேகத்துல போகும்போது கயிறுல மாட்டிக்கிட்டு தரையோட சேர்த்து நம்ம ஹீரோனும் சர்ன்னு போயிட்டு இருக்கா. சரி கத்திய வச்சு அந்த கயிறு அறுக்கலான்னு பார்த்தா கூட குறுக்க இருந்த ஒரு கட்டை அடிச்சு நம்மால டப்புன்னு வாங்கிட்டா. பின்னாடியே தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவும் எவ்வளவோ துரத்தி வருவான். ஆனா குறுக்க இருக்க வெள்ளை புகைய பார்த்ததுக்கு அப்புறமா இவனுக்கு எந்த பக்கத்துல போகணுங்கிறது தெளிவா தெரியல. நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நம்மால தரையில ஒரு பெரிய ஏவுகணைக்கான ஓபன் டோர் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஒருவேளை நம்ம ஹீரோனை உள்ள கொண்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவன் ஒரு பக்கத்துல கீழே இறங்குறான். இதுக்கடையில ஹீரோனை தூக்கிட்டு வந்த அரக்க அங்க இருக்க கைத்துல கட்டி அலைக்க தொங்க விட்டுட்டான். ஒரு கூர்மையான கம்பி எடுத்த டப்புனு வயித்துல ஒரு குத்து, மயக்கத்தை விட்டு கண்ணு முடிச்சுட்டா. டே அரக்க பையா, நீ மட்டும் என்ன வெளியில விடல, தக்காளி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஆனா அவன் அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. இவளை போட்டு தள்ளலாமேன்னு பக்கத்துல வருவான். ஹீரோயினும் சும்மா கிடையாது, ஓங்கி தாங்கி மூஞ்சில ஒரு குத்து, கட்டி இருந்த கயிறோட தொப்புன்னு கீழே விழுந்துருவா. பக்கத்துலயே ஒரு கத்தி இருக்கு. உடனே அதை எடுத்து கரெக்டா கால்ல ஒரு ஏத்து பேன கத்திக்கிட்டு அந்த மிருகம் பக்கத்துல வரும்போது கழுத்துல ஒரு வெட்டு. இப்ப இன்னும் கோவத்தோட மறுபடியும் ஹீரோனை நோக்கி ஓடி வரும் பாருங்க. சரியான நேரத்துல உள்ள வந்த ஹீரோ துப்பாக்கிய வச்சு அந்த அரக்க மிருகத்தை சுட்டு அதே இடத்துல கொன்னுடுவான். நம்ம ஹீரோனையும் காப்பாத்திட்டான். அப்புறம் என்ன, கட்டி பிடிச்சு காதல் மலையை பொழியறாங்க. அப்பதான் சந்தேகத்துல இவ சாகடிச்ச அந்த அரக்கன் யாருன்னு பாக்கும்போது பயபுளுக்கு சம ஷாக்கு. ஏன்னா ஹீரோவோட டவரோட சுவர்கள்ல டேவிட்னு ஒருத்தர் ஒரு சில வார்த்தைகள் எழுதி வச்சிருப்பார்ல, அதே டேவிட் தான் இது. இப்ப நம்ம ஆளுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இங்க வேலைக்கு வரக்கூடிய யாருமே திரும்ப இந்த இடத்தை விட்டு போறது கிடையாது. ஏன்னா ஹீரோவுக்கு முன்னாடி டேவிட் இங்க வேலைக்கு வந்திருக்காரு. அவரோட வேலை முடிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் இந்த இடத்தை விட்டு போயிருப்பாரு. இருந்தாலும் கூட இங்க அரக்கனா சுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா இவங்கிட்ட வேலையை ஒப்படைச்ச ஆர்மி ஹெட் தான். இங்க இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியில போக கூடாதுங்கிற காரணத்தால யார் இந்த டவருக்கு காவல் வேலைக்கு வந்தாலும் சரி அவங்கள 1 வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு அனுப்புறேன்னு போய் சொல்லிட்டு வழியிலேயே போட்டு தள்ளிட்டு அவங்கள இந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டு இருக்க விஷயத்த தெளிவா கண்டுபிடிச்சிடறான். இப்ப வந்த வழியாவும் ஹீரோவால திரும்ப போக முடியாது. அதனால ஆப்போசிட் சைட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஜெல்லி வடிவத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் உருவாக்கி வச்ச அந்த மரபணு மருந்து இருக்குல்ல, அது இங்க இருந்த நிறைய விஞ்ஞானிகள் மேல அஃபெக்ட் ஆயிருக்கும் போல. ஏதோ கூடு வடிவத்துல கொத்து கொத்தா அங்கிட்டும் இங்கிட்டும் முண்டிக்கிட்டு இருக்கு. சத்தமே போடாம நம்மளுங்க குறுக்க இருக்க ஒரு பாதை வழியா நடந்து போவாங்க. அப்ப தெரியாதனமா ஹீரோ தரையில இருந்த ஒரு சின்ன வேரை மிதிச்சிருவான். அவ்வளவுதாங்க, அடுத்த நிமிஷமே அங்க இருந்த அரக்க வேர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனை பிடிக்க ஆரம்பிக்குது. நல்ல வேலை நம்மால் கிட்ட கத்தி இருக்குல்ல, சோ முடிஞ்ச வரைக்கும் இவனும் குறுக்க இருக்க வேர்களை கட் பண்ணிட்டு ஹீரோனை காப்பாத்திக்கிட்டு ஓடி வருவான். ஆனா கடைசி நிமிஷத்துல 2 பேரோட காலையும் பிடிச்சு அது இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் சும்மா இருப்பாளா? இவகிட்ட தான் வெடிகுண்டு துப்பாக்கி இருக்குல்ல, டப்புன்னு அதை வச்சு ஒரு ஷாட், அந்த ஒட்டுமொத்த இடமும் தீப்பிடிச்சு அந்த மர வேர்களும் எரிய ஆரம்பிக்குது.
உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடும் போது வழியில ஒரு சின்ன ஷெட்டை கவனிக்கிறாங்க. திறந்து பார்த்தா உள்ள பழங்காலத்து கார்கள் இருக்கு. ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இந்த வண்டியில ஒரு பக்கம் முனைய கனெக்ட் பண்ணா போதும், அது தானாவே சுத்த ஆரம்பிக்குமா. இது மூலமா மலைகள்ல கூட இந்த வண்டியை ரொம்ப அசால்ட்டா ஓட்ட முடியுமா. உடனே ஒரு நல்ல பேட்டரியை வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தங்களால முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா இவங்களோட அந்த ரோப் கட்டா இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வண்டியோட முன்பக்கத்துல அந்த கட்டான ரோப்பை கனெக்ட் பண்ணிட்டு செங்குத்தான மலைகள்ல ரோப்போட உதவியால வண்டிக்கு மேல உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மேல போயிட்டு இருக்காங்க. கொடுமைக்குன்னு கையில இருந்த தோட்டாக்கள் வேற காலி ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேலை வண்டியில கத்தி கோடாரன்னு ஒரு சில ஆயுதங்கள் இருக்கும். சோ அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் சண்டையை போட்டுட்டு இவங்களுக்கு வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபியூல் இருக்கும் இல்லையா, அந்த டேங்க்ல ஓட்டையை போட்டு விட்டுருவானுங்க. அது நேரா கீழே ரோப்ப பிடிச்சி தொங்கிட்டு இருந்த அரக்க மிருகங்கள் இருக்குல்ல, அது மேல ஊத்திரும். லைட்டா ஒரு தீப்பொறிய போட்டதுமே கயிறோட சேர்த்து பெட்ரோல் டேங்கும் டம்முன்னு வெடிக்கும். அப்புறம் என்ன, குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா வண்டியோட சேர்த்து ரோப்ப கட் பண்ணி விட்டுருவாங்க. அது நேரா துரத்தி வந்த அரக்க மிருகங்கள் மேல பட்டு பள்ளத்திலையும் விழுந்துரும். கண்ணு கெட்ட தூரத்திலேயே நம்ம ஹீரோயினோட டவர் இருக்கு. சோ பாதுகாப்பா எப்படியோ ரெண்டு பேரும் மேல விட்டாங்க. எப்பா சாமி, எனக்கு நடந்த எல்லாமே வெறும் கனவு மாதிரி இருக்கு. சரி விடு, அதான் நம்ம தப்பிச்சாச்சல்ல. இந்த பாரு, இன்னைக்கு நம்ம ரேடியோல பேசி ஆகணும். நான் முதல்ல ஏன் டவருக்கு போறேன், உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பங்கர்லயுமே ராக்கெட் லான்ச்சர் இருக்கும்ல, சோ அதோட உதவியால மறுபடியும் ஒரு ரோப்ப ரெடி பண்ணி பாதுகாப்பா நம்மால இவனோட டவருக்கு வந்துருவான். அப்ப பாருங்க, ரேடியோல ஆபீசர் பேசுறதுக்கு பதிலா அந்த ஆர்மியோட ஹெட் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இல்லவே வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா என்னாச்சு, நாங்க ரேடியோல ரொம்ப நேரமா உன்னை கான்டாக்ட் பண்ண பார்த்தோம், உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. ஒருவேளை நீ அந்த பள்ளத்துக்குள்ள போனியோ? சாச்சா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ போய் சொல்லுவான். சரி, நீ சொல்ற விஷயத்த நான் நம்புறேன்ப்பா. ஆனா உன்ன மாதிரியே ஆப்போசிட் டவர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படின்னா அவதான் அந்த பள்ளத்துக்குள்ள போயிருப்பா போல. அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸையும் ஆன் பண்ணிருக்கா. அமெரிக்காவுக்கு சொந்தமான தெரியக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா. நீ என்ன பண்ணு, அவளோட கதையை முடிச்சிட. ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு ஹீரோ சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். அப்படியே இந்த பக்கத்துல அந்த ஆர்மியோட ஹெட்ட காட்டுறாங்க. பார்த்தா அந்த பைபிள்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அங்க இருந்த கேமராக்கல்ல ரெண்டு பேரோட மூஞ்சுமே கவர் ஆயிருக்கு. இது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் கூட ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லாம அவனை ஏமாத்திட்டு இவ ஒரு டீமை கூட்டிக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் கதையை முடிக்கிறதுக்காக இந்த தீவுக்கு வந்துட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வழக்கம் போல அங்க இருக்க சேட்டலைட் டவர்ஸோட கேபிள் எல்லாம் செக் பண்ணிட்டு ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா பார்த்தபடியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே அந்த இடத்துக்கு சாப்பர் வருது. நட்டாஷா, நான் சொன்ன மாதிரி வேகமா ஓடுன, நேர் எதிர் திசைகள்ல வேகமா ஓடுவாங்க. இதுக்கிடையில ஆர்மியோட ஹெட் அப்புறம் அந்த சாப்பர்ல வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவோட டவருக்கு வந்திருப்பாங்க. ஆனா அங்க யாரும் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு மிஷின் கன்னோட இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை நம்ம ஹீரோ ஹீரோயினை சாகடிக்கிறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. என்னதான் நம்ம ஆளுங்க தனித்தனியா ஓடி வந்தாலும் கூட உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்னைப்பர்னா இவங்க ரெண்டு பேர் தான். இப்படி இருக்க பட்சத்துல அந்த ட்ரோன்ஸால இவங்களை என்ன பண்ண முடியும்? ஸ்னைப்பரை வச்சு டப்பு டப்புன்னு ஒவ்வொரு ட்ரோன்ஸோட கதையை முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து ஸ்கோப் போடுவானுங்க. அதுவும் எங்க, இவங்க ரெண்டு பேரோட டவருக்கு. தக்காளி, எங்களையா கொல்ல பாக்குற, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அட் அ டைம்ல சேட்டலைட் டவர்ஸ குறி வச்சு சுடுவாங்க. பக்கத்துல இருக்க மத்த டவர்ஸ் எல்லாம் வெடிச்சு நேரா அது கீழே இருக்கக்கூடிய வெடிகுண்டு கிட்ட போயிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன மிலிட்டரி ஹெட், டே பைலட் வண்டி ஏறா, இந்த இடம் வெடிக்க போகுது, இன்னும் நமக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு, உன்னால முடிஞ்ச வரைக்கும் தூரமா போன்னு கத்துவாங்க. ஆனா வண்டி எடுத்துட்டு வானத்துல பறக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல எங்க இருந்து இவங்க 4.2 கிலோமீட்டர் தள்ளி போக போறாங்க. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே பள்ளத்துல இருந்த அந்த வெடிகுண்டு பயங்கரமா வெடிக்கும் போது தப்பிக்க பார்த்தா அந்த ஆர்மி ஹெட்டோட சேர்த்து சாப்பர் மொத்தமா வெடிச்சு அங்கேயே அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே ஹீரோ ஹீரோனுக்கு வெடிகுண்டு வெடிக்கும் போது எந்த லெவலுக்குள்ள இருந்தா பாதிப்பு ஏற்படாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். சோ அதனாலேயே இவங்க எஸ்கேப் ஆகி கரெக்டா 4.2 கிலோமீட்டர் தள்ளி வந்துருவாங்க. ஆனா பாருங்க, வெடிப்பு ஏற்பட்ட அதிர்வால தெரியாதனமா ஹீரோ மட்டும் அங்க இருக்க நீர்வீழ்ச்சியில விழுந்துருவான். தனியா இருக்க ஹீரோயின் ஒரு மலையோட விளிம்புக்கு வந்திருக்கா. ஏன்னா ஹீரோ ஏற்கனவே சொல்லிட்டு போயிருப்பான், நாம என்னதான் அந்த பள்ளத்தை விட்டு தப்பிச்சு வந்தாலும் கூட அந்த வைரஸால நம்ம 7 நாளைக்குள்ள பாதிக்கப்படுவோம். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா யோசிக்காம என்ன கொன்னுட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. ஒருவேளை நான் பாதிக்கப்படல அப்படின்னா அந்த ஆர்மி ஹெட்டோட கதையை முடிச்சுட்டு மலையோட உச்சியில எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிருப்பான். ஆனா இப்போ வரைக்குமே ஹீரோ வரல. சோ அவன் இறந்து போயிட்டாங்கிற சோகத்துல ஹீரோயின் இப்ப பிரான்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருப்பா. தான் நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு நினைக்கும் போது சடனா அங்க இருக்க டேபிள்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்க விஷயத்த கவனிக்கிறா. மன்னிச்சிரு, நான் உன்னை பார்க்க ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, பரவாயில்ல விட, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம்னு அழுதபடியே கட்டி பிடிச்சு முத்த மலையை புளியற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. ப்ரோ, அது எப்படி இவங்க ரெண்டு பேருமே அந்த வைரஸால பாதிக்கப்படலன்னு கேப்பீங்க. அதுக்கு சிம்பிளான லாஜிக் இருக்கு. ஆக்சுவலா இந்த வைரஸ் உருவானது எப்ப? 1946. இவ்வளவு வருடங்கள் கடந்து போனதால ஒருவேளை அந்த வைரஸோட பவர் கம்மியா இருக்கணும். ரெண்டாவது, என்னதான் இவங்க எக்கச்சக்கமான மிருகங்களை அழிச்சாலும் கூட அந்த மிருகங்களால இவங்க ஒரு முறை கூட காயப்படல. எல்லாமே கல்லுகட்டையில தான் இடிச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் இவங்க அந்த வைரஸால பாதிக்கப்படல. சரி, ஓகே, நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.